2010 காலகட்டத்துக்கு போயிருங்க. ஒருத்தருக்கு 30 வயசு. அவருக்கு பிளட் டெஸ்ட்ல ப்ரீ டயபெட்டிஸ்னு சொல்றாங்க. ஒரு டாக்டர் பாக்குறாரு. அவங்க சொல்றாங்க லைஃப் ஸ்டைல் இன்டர்வென்ஷன்ஸ் பண்ணுங்க, எக்ஸசைஸ் பண்ணுங்க, நியூட்ரிஷனல் அட்வைஸ் ஃபாலோ பண்ணுங்க. இந்த மெடிகேஷனையும் நம்ம கூட சேர்த்துக்கிற மாதிரி இருக்கும். ஒரு 3 மாசம் கழிச்சு எவால்வேட் பண்ணி பார்க்கலாம்னு சொல்றாங்க. அவரு நமக்கு தான் ஒண்ணுமே பண்ணலையே, சும்மா 4 பிளட் டெஸ்ட் பேராமீட்டர்ஸை பார்த்துட்டு இவங்க பாட்டு ஏதாவது சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஃப்ரீயா விட்டாப்டி. கட் பண்ணி 10 வருஷம் கழிச்சு பார்த்தா சுத்தி அவர் வயசுல இருக்கிறவங்களுக்கு இந்த ஹார்ட் அட்டாக்ஸ்ன்றதை பார்க்கும்போது அவருக்கு ஒரு சின்ன பயம் வருது. பயம் வரும்போது அவர் இத்தனை நாளா நெக்லெக்ட் பண்ணிட்டு இருந்த சிம்டம்ஸோட திரும்பி போய் டாக்டர் பாக்குறாரு. அவங்க பிளட் டெஸ்ட் பண்ணி பாக்குறாங்க. பண்ணி பார்க்கும்போது அன்கண்ட்ரோல் சுகர்ஸ் இருக்குன்றத கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிச்சு அதுக்கான ட்ரீட்மெண்ட் இனிஷியேட் பண்றாங்க. இந்த வாட்டி அதை ரொம்ப ரிலிஜியஸா ஃபாலோ பண்றாங்க. 6 மாசத்துல சுகரும் கண்ட்ரோல் ஆகும். இந்த 10 வருஷத்துல சுகரால ஆன டேமேஜ் ரிவர்ஸ் ஆகுமா ஆகாதா? இவருக்கு ஹார்ட் அட்டாக் வர ரிஸ்க் ஜாஸ்தியா கம்மியா? என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி அவங்களையும் கமெண்ட் பண்ண சொல்லுங்க. எலாபரேட்டா டிஸ்கஸ் பண்ணுங்க.